ஹலோ டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலி எக்ஸ்போ வந்து எதுக்காக நம்ம பண்ணோம் அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து எக்ஸ்போ வந்து ஸ்டால் போட்டிருந்தோம். பட் அதில் இன்னொரு விஷயமும் நடந்தது. ஸோ அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது, ஓகே, கஸ்டமர்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து நம்மளோட காம்படிட்டர்ஸ்க்கும் நான் வந்து அந்த சான்ஸை மேக் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ். நிறைய பேர் வந்திருந்தீங்க. எப்படி இருந்தது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, குவாலிட்டி எல்லாமே? ரொம்பவே சூப்பராக இருந்திருக்குமே. இனிமேல் யாருமே டைரெக்டாகவே என்கிட்ட வந்து டீல் பண்ணிக்கலாம். நிறைய பிளாக் ஷிப்ஸ் எல்லாம் அனுப்பி என்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. பிகாஸ் அண்ட் ப்ராடக்டை அவங்களும் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்தாங்க. ஸோ இப்போ எங்கே போனீங்கன்னு தெரியல எல்லாருமே. இட்ஸ் ஓகே. நான் எக்ஸ்போவில் மட்டும்தான் இந்த ரேட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இனிமேல் கண்டிப்பாக ஆன்லைன்லேயும் அந்த ரேட்டில் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இவ்வளோ நாள் நடந்தது எக்ஸ்போ டைரக்ட் விசிட். இப்போது நடக்க போகிறது ஒரு ஆன்லைன் மெகா எக்ஸ்போ. ஸோ இந்த ஆன்லைன் மெகா எக்ஸ்போ ஒரு 10 டேஸ்க்கு நம்ம டிபி கலெக்ஷன்ஸில் நடக்க போகுது. ஸோ எக்ஸ்போவில் கொடுத்த ரேட்டை விட இன்னுமே உங்களுக்கு சூப்பரான ரேட்டில் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு, என்னோட டீலர்ஸ்க்கு, என்னோட கிட்ட வாங்கி விற்கிற ரீசெல்லர்ஸ்க்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ முடிஞ்சால் தடுத்து பாருங்கள். ஸோ நம்மளோட ஒர்க்கை நம்ம பார்க்குற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. மற்றவங்களோட விஷயத்தில் நம்ம தலையிட்டு, நீங்கள் ஏன் இவ்வளோ கம்மி ரேட்க்கு கொடுக்குறீங்க, நீங்கள் ஏன் வீடியோஸில் ரேட் சொல்கிறீங்க, இந்த ரேட்க்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யாருமே எந்த ஒரு இதுவுமே கேட்க முடியாது. பிகாஸ் வந்தீங்கல்ல, பார்த்தீங்கல்ல எப்படி சூப்பராக இருந்துச்சா? தேங்க்யூ, பை பாய். நெக்ஸ்ட் ஆன்லைன் எக்ஸ்போவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.